சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல எந்த ஒரு நபர் செகண்ட் ஃபைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சபேசனுக்கு இந்த வாரமும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5 நடக்கக்கூடிய இந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கான ரேஸ்ல முதல் ஆளா சுஷாந்திகா போயிட்டு ஃபைனல் சேர்ல உட்காந்துட்டாங்க. இப்ப ரீசனா நடந்து முடிஞ்ச ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல ஸ்ரீஹரி, ஹரிஷ், சபேசன், அருண் ராஜேந்திரன் இவங்க 4 பேரும் தான் இந்த வாரம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி டிக்கெட் டு ஃபினாலேக்கான ரேஸ்ல இடம் பிடிக்க போற நபர்கள்ல 4 நபர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா போன வாரமே சபேசன் முதல் ஃபைனல்ஸ்ல போய் உட்காரோட எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அவர் ஏமாற்றம் கொடுத்திருந்தாரு. இந்த வாரமும் கண்டிப்பா சபேசன் 2வது ஃபைனலிஸ்டாவது போய் உட்கார்ந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு மறுபடியும் ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்குது. காரணம் என்னன்னா, இந்த வாரத்துக்கான எல்லா போட்டியாளரும் பர்ஃபார்மன்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா அருண் ராஜேந்திரன், ஸ்ரீஹரி, ஹரிஷ் அப்புறம் சபேசன் இவங்க 4 நபர்களையும் ஸ்டேஜ்ல நிக்க வச்சு இதுல ஒரு ஆளை ஃபைனலிஸ்டா, அதாவது அடுத்த ஃபைனலிஸ்டா சூஸ் பண்ண சிச்சுவேஷன் வரும்போது சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஒரு அதிரடி முடிவு ஒன்று அறிவிச்சிட்டாரு. அது என்னன்னா, இந்த வாரம் செகண்ட் ஃபைனலிஸ்ட்கான ஆப்ஷன் நாங்க சூஸ் பண்ண போறது கிடையாது. இதை நாங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது சரிகமபா ஃபேன்ஸ் மத்தியில ஒரு அதிர்ச்சியும் கோவத்தை ஏற்படுத்தி இருக்குது. சபேசன் போன வாரம் வாங்கல, சரி பரவாயில்ல, சுஷாந்திகா விட கொஞ்சம் சுமாரா பாடிட்டாரு அப்படிங்கிறதுக்காக தள்ளி போயிருக்கலாம். ஆனா இந்த வாரம் சபேசன் உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்ட சூப்பரா தானே பாடினாரு. அட்லீஸ்ட் அவரை சூஸ் பண்ணிருக்கலாமே. சரி, அவரையுமே சூஸ் பண்ணனா கூட இன்னொரு பக்கம் ஸ்ரீஹரி, ஹரிஷ், அருண் ராஜேந்திரன் இவங்கள ஒரு நபர்ல சூஸ் பண்ணிருக்கலாம்ல. எதுக்காக ஒரு வாரம் தள்ளி வச்சிங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தையும் ஆதங்கத்தையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லும்போது இன்னும் ஃபினாலேவுக்கு 5 வாரம் இருக்கு, நமக்கு இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ராவே டைம் இருக்கு, அதனால செகண்ட் ஃபைனல்ஸை சூஸ் பண்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை ஒரு வாரத்துக்கு ஹோல்டு பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டாராம். அப்ப மக்கள் ஓட்டு அடிப்படையில ஒரு நபரை சூஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கல்ல, அந்த ஆப்ஷன் எதுக்காக வச்சிருக்காங்க? அதை யூஸ் பண்ணியாவது யாராவது ஒரு நபரை அனுப்பியிருக்கலாம்லங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் சபேசனை ஃபினாலேவுக்கு அனுப்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? சபேசனை அனுப்பலனா கூட மற்ற 3 போட்டியாளர்களும் நல்லா தானே பாடினாங்க, அவங்கள ஒரு ஆளே சூஸ் பண்ணிருக்கலாம்ங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்களை சரிகமபா ஃபேன்ஸ் அவங்களோட சோஷியல் மீடியா மூலியமாவும் இப்ப பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த வாரமும் செகண்ட் ஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிறது தெரியப்படுத்தல. இந்த முடிவு எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்வியா இருந்தாலும், இன்னொரு பக்கம் யாருக்காக எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஜட்ஜஸ் எதிர்பார்த்த அந்த இனியாவோ, பவித்ராவோ, செந்தமிழனோ இந்த 3 நபர்கள்ல யாருமே ஃபினாலே ரேஸ்ல இடம் பிடிக்கல. அதனாலதான் ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வாரமும் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, சபேசனுக்கும் சபேசன் ஃபேன்ஸுக்கும் திரும்ப திரும்ப ஏமாற்றம் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. ஷோரா இந்த வாரம் சபேசன் ஃபினாலே சேர்ல போய் உட்கார்ந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தவங்க ஜட்ஜஸ் இப்படிப்பட்ட ஒரு முடிவை அறிவிச்சதுக்கு அப்புறமா, அட போங்கப்பா, இப்ப இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுமா, இந்த வாரம் எதுக்காக வேஸ்ட் பண்ணீங்க, எல்லாருமே நல்லா பாடினாங்க, தடுமாற்றத்தோட பாடினாங்க, எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் தெரிஞ்சுது, இது எல்லாமே ஒரு வேலிடான ரீசனா இருந்தாலும் நல்லா பாடினவங்கள ஒரு ஆளை சூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறதான் கேள்வி. அந்த வகையில இந்த வாரம் செகண்ட் ஃபைனல்ஸை சூஸ் பண்ணாம இன்னும் ஒரு வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.